சாட்டர்டே மதியம் போல் பேபியை தலைக்கு குளிக்க வச்சுட்டு சாம்பிராணிலாம் நல்லா போட்டுட்டு ஹேர் கட் பண்ணலான்னு குட்டி போயாச்சு. இந்த தடவை வெயிலுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருக்கட்டும்னு சொல்லி ஹேர் கட் பண்ண சொல்லியாச்சு. வெட்டிட்டு பார்த்தா அப்படியே பார்க்கறதுக்கு பாய் பேபி மாதிரி தான் இருந்தா. திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு குளியல போட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட் டின்னர் பண்ணிட்டு சாப்பிட்டு மூவி போறது தான் பிளான். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க, பிரீத்தி ஜோடியாக் தான் அவங்களும் வச்சிருக்காங்க, ஆனா சப்பாத்தி நல்லா சாஃப்டா வர மாட்டேங்குது. ஜார் கூடவே ஒரு கப் கொடுத்துருப்பாங்க. ஒரு கப் மாவுக்கு நம்ம ஹாஃப் கப் தண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அது கூட சால்ட்டு ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவும் தண்ணி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்தமாகவும் சேர்த்துக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சப்பாத்தி மாவு ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி வாட்டரோட அளவு கூட குறைச்சா ஆகும். எனக்கு 2 கப் மாவுக்கு 3/4 கப் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்வளோ பேர் இப்படி சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியல. எங்களோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் சப்பாத்தியை குட்டி குட்டியாக பிச்சு போட்டு அதில் பால் ஊற்றிட்டு சுகர் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். என்னோட பேபிக்கும் இப்போ ரொம்ப ஃபேவரட். பாருங்க சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மத்தியானம் வச்ச தாலே இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டு மூவி கிளம்பியாச்சு.